வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான படங்கள், அதாவது தமிழ்நாட்டுல படங்கள் வந்துச்சு. அந்த படங்களை வச்சுதான் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு சமீப காலமா. அந்த அரசியல் படத்தினால என்ன நடந்துச்சு, அதாவது தீ பரவட்டும் அப்படின்னு நம்ம ஒரு படம் வந்துச்சு. அந்த தீ பரவட்டும் அப்படிங்கிற படத்தினால தீ பரவிருக்கு. உண்மையிலே யாருக்கு பரவிருக்குன்னா, அவங்க கூட இருந்த அந்த கூட்டணி கட்சியான திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான் அடிப்படை சண்டை தீ பரவி ரெண்டும் வெட்டுப்புலி போடுற ஸ்டேஜ்ல இருக்கு. மொத்தத்துல தீ பரவட்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய பராசக்தி படத்தினர் வந்து தமிழ் வெல்லும் தீ பரவட்டும் அப்படின்னு அதை வந்து இந்த டைம்ல தமிழ் மொழி தமிழ் பற்ற கொண்டு வந்து அந்த காலத்துல திமுக தான் இந்த தமிழுக்காக போராடிச்சு, தமிழ் மொழிக்காக போராடிச்சு அப்படின்னு கொண்டு வந்து ஒரு ஓட்டு வங்கியை வாங்கலாம்னு நினைச்சு அந்த டைம்ல அது புசுக்குன்னு பேக் ஃபயர் ஆயிட்டு. பேக் ஃபயர் யார்கிட்ட ஆயிடுச்சுன்னா, அவங்க கூட்டணியிலேயே இருந்த அவங்க கட்சி. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சொன்னோம், அவங்க திமுககாரங்க இதை எடுக்கிற நோக்கம் இதை எடுக்கும் ஓட்டுக்காக தான். அந்த ஓட்டே வந்து அவங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் படம் வந்த 2 நாள்ல உள்கட்சிக்குள்ளேயே சண்டைகள்லாம் பயங்கரமா ஓடி இருக்கு. சண்டைன்னா உங்க ஒரு சண்டை எங்க ஒரு சண்டை இல்லை. கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருமா அந்த அளவுக்கான ஒரு பயங்கரமான சண்டை ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சண்டையை தான். ஏன்னா இவங்க வந்து தமிழ் வெல்லும் அந்த தமிழ் மொழி இந்த போராட்டங்கள் நடந்த காலம் வந்து 1967 அந்த டைம்ல வந்து ஆட்சியில இருந்து சென்ட்ரல்ல இருந்தது வந்து காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் எதிர்த்து இவங்க வேணுக்குன்னே இந்த படத்தை வெளியே விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு 2 கட்சியினருக்கு இடையில பயங்கரமான ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு காது குளிர கேட்க போறோம். ஏற்கனவே மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவா உள்ளது, அதிமுக எல்லாம் வந்து எப்படா கூட்டணி விலகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இவங்களே அதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் என்னென்ன சண்டை இழுத்துக்கிட்டாங்கிறத நம்ம இந்த வழியால பார்க்கணும். நம்ம வீடியோல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு கொடுங்க. அரசியல் சார்ந்த அன்றாட அரசியல் நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், பராசக்தி படம். இந்த பராசக்தி படம்னா நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள குண்டை வெடிச்சு விட்டுட்டு அப்படிதான் சொல்லணும். நல்லா தான் இருந்தாங்க. நம்மளுடைய ராகுல்ஜி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வரும்போது கேட்டு ஏறி, அதாவது நடுவுல வண்டி போற இடத்துல அந்த இதெல்லாம் தாண்டி ஏறி என்னுடைய அண்ணனுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க போறேன்னு வாங்கிட்டு போய் லைவ் வீடியோவெல்லாம் போய் அப்புறம் ஸ்டேஜில் வந்து ஸ்வீட்லாம் கொடுத்தாரு. அப்பேற்பட்ட நட்பு இருந்த ஒரு கட்சிக்குள்ள சுதுன்னு ஒரு படம் வந்து தீ பரவட்டும் அப்படிங்கும்போது தீய வெடிச்சு விட்டாங்க. அந்த படம் தான் பராசக்தி. மோதல் யாருக்குன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அதில் வந்து காங்கிரஸோட உண்மையான தொண்டர்கள் வந்து சொல்றாங்க, இந்த படத்தின் மூலமா திமுக வந்து எங்களை கேவலப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகள், அதாவது செல்வ பெருந்தகை ஆகட்டும், ப சிதம்பரம் ஆகட்டும், அவர் வந்து ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கும் விதத்துல இதெல்லாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு ஒரு துண்டை அப்படி மேல போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு படம் தான் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு கொண்டுக்கு போறாப்ல. இதுல இருந்து மேட்ரு என்னன்னா, தமிழுக்கு நீங்கள் பண்ணிய இந்த துரோகத்திற்காக இதுல ஒரு வசனம் வருது. அதாவது பராசக்தியில தமிழுக்கு நீங்கள் பண்ணிய துரோகத்திற்காக காங்கிரஸ் இனிமேல் சென்ட்ரலில் ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கு. அந்த டைலாக்கை பார்த்துதான் காங்கிரஸ்காரங்க கொந்தளிச்சுட்டாங்க. இது முந்தி உள்ள படம், 1970 67 உள்ள படம். அது இப்போ வந்து இது வேணுக்குன்னு அந்த படத்தை விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டீமு தமிழ்நாட்டுல உண்மையிலே உணர்ச்சி மிகுந்த காங்கிரஸுக்கு உணர்ச்சி மிகுந்த ஒரு டீம் வந்து எதிர்க்குது. இவங்க ஏனுக்குன்னே காங்கிரஸ் கட்சியை கேவலப்படுத்தும் நோக்கத்தில் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஆளுங்கட்சியா இருந்து எங்க காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்தா இருக்கு. நாங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்லாம் சொல்லிட்டாங்க, இந்த படம் அவங்க வந்து தமிழும் தமிழை காட்டி செவிச்சிரும், தமிழை காட்டி ஓட்டை வாங்கிலாம் நினைச்சாங்க. ஆனா கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கும்போது பாருங்க, 2 நாள்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை வரும். ஏன் கூட்டணி விரிசல் அவருக்குன அந்த அந்த இது கூட சம்பவம் கூட நடக்கான வாய்க்கிட்டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்றாரு. அது சூப்பரா இப்பதான் பத்துக்கிட்டு எரிது மாணிக்கம் டாக்டர் வர டிக்கெட்டை போட்டு கொந்தளிச்சிருக்காப்ல. அப்போ ஒரு நியூஸ் செய்தியில இருக்கு, என்னது
நான் எங்க காங்கிரஸ வந்து விமர்சிக்காங்க அப்படின்ட்டு அண்ணன் மாணிக்க தாக்கரேவரை ரொம்ப பொந்திச்சிருக்காப்ல. அதுக்கு ஒருபடி மேல போய் திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவர் ஏற்கனவே திமுக எதிராக ஃபயரை விட்டுட்டு தான் இருக்காரு. எங்க அண்ணன் திருச்சி வேலுச்சாமி, அந்த அண்ணனும் பயங்கரமா அதுல ஒரு 20 நிமிஷம் வாய்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருக்காப்புல. அதெல்லாம் கேட்டா காது கொடுத்து கேட்க முடியல. அந்த அளவுக்கு திமுகவையும் பங்கம் பண்ணியிருக்காப்புல, அவரு கட்சியில உள்ள தலைவரையும் பங்கம் பண்ணியிருக்காப்புல. இப்ப இதை நான் சொல்லல, அவருடைய ஆடியோக்கள் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. பேர் பெயர் ஆகுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த அம்மாவையாட்டு இந்த படத்துல ஒழுங்க காட்டுக்கலாம். இந்திரகாந்தி அம்மாவை ஒழுங்க காட்டாம அதையும் கேவலப்படுத்திட்டாரு. எங்க தலைவரை எப்படி கேவலப்படுத்துறாங்களா அப்படிங்கறதான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, ஓரளவுக்கு மொழி பெற்று சம்பந்தமா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆனா இங்க அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர், அவங்க நம்ம போன வீடியோலே போடணும், அறிஞர் அண்ணாவே வித்தியாசம். அறிஞர் அண்ணா சாயல்ல இல்லை, அவங்க சொந்த அவரோட தலைவர் தமிழ்நாடு தலைவர் கலைஞரே கலைஞருமா இல்லை. இந்த அளவுக்கு இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ஒரு செட்டப்பே சரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்டுங்கன்னு எங்களுடைய இந்திரகாந்தி அம்மாவை நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க, அவங்களும் ஒரு டம்மியா ஒரு மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள உள்கட்சி காங்கிரசின் அதி தீவிர பழைய காலத்து தொண்டர்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஏற்கனவே வர்ற 13ஆம் தேதி எங்க அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வாராப்பலாம், ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு, காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துக்கு. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ராகுல் காந்தி அண்ணனுக்கு தெரியுமா எப்படின்னு தெரியல. ராகுல் காந்தி அண்ணன் இதெல்லாம் ஒண்ணு பெருசுப்படுத்தாம ஸ்டாலின் அண்ணனை பார்த்து பேசிட்டு போறாப்பியா இல்ல அப்படி நம்ம வந்தோமா வேலையை முடிச்சோமா போறோமாங்கிறது நமக்கு தெரியல. எப்படியும் பேசிட்டு என்ன அங்கேயும் ஆப்ஷன் இல்லை, இங்கேயும் ஆப்ஷன் இல்லை. கூட்டணி கட்சி பலமா இருக்கு அப்படின்னு சொன்னா திமுகவுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கனால எப்படியாட்டி கூடி எழுந்து கும்மாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பீகார் எலெக்ஷன்ல போய் 3 பேர்த்துக்கு போட்டா கொடுத்துட்டு தான் கடைசியா ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சதுன்னு நினைக்கிறேன். 3 இப்படி நாமம் போட்டு போயிட்டாப்புல. இந்த கூத்துக்குள்ள வந்து வர்ற 18ஆம் தேதி வரை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் டெல்லியில நடக்குதான். அந்த டெல்லியில என்னென்ன வெட்டி கூத்து நடக்குதோ, இப்படிலாம் சொல்ல போறவங்களோ உடல தமிழ்நாட்டில் நடக்கிற உண்மையை சொல்லிட்டா அப்படியே அப்படியே பொங்கி நம்மளுடைய ராகுல் காந்திஜி அவர்கள் எங்களுடைய கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்ட்டு நம்ம வர்ற காலகட்டத்தில் தான் எடுத்து பார்த்தாப்புல. ஒருபடி மேல போய் திருச்சி வேலுசாமி அவர்கள் திமுக பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு படமா? எங்களை கேவலப்படுத்துறதுக்கு எடுத்திருக்கேன், எங்களன்னா காங்கிரஸை கேவலப்படுத்துறதுக்கா எடுத்திருக்கேன். அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அண்ணன் பயங்கரமா டைலாக்லாம் விட்டாப்புல. அதுல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்டாப்புல, உங்க கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் மாதிரி ஆட்சி நடக்குது, அப்படி நடக்குதுங்க, நீங்க என்ன இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொன்னாக்கு வச்சு செஞ்சுட்டு எங்கன்னு தமிழ்நாட்டுல மன்னிதி சோழ ஆட்சி நடக்குதா, தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி நடக்குதா அப்படின்ட்டு வச்சு செஞ்சுட்டாப்புல. ஒட்டு மொத்தத்துல எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தமிழ் வெல்லும் தமிழ் புரட்சினால் திமுகவுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும் என்ற நேரத்திலே இந்த பராசக்தி தீ பரவட்டும் அப்படிங்கிறது திமுகவில இருந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த ஒற்றுமைக்கும் இடையில் ஒரு தீ பரவி விட்டது என்றுதான் சொல்ல முடியும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உசிம்பிருக்கு. படம் வந்து 2 மாதம் தான் இருக்கு, இன்னும் பயங்கரம் ஃபைட்லாம் வரல. அதுக்கு முன்னையே இந்த அளவுக்கு தமிழ் வெல்லுங்கிறது ஓகே, தமிழ் வெல்லுறது ஓகே தான். அந்த காலத்துல சண்டை போட்டதெல்லாம் அந்த அந்த காலத்துல இருந்து ஆளும் காங்கிரஸ் கேட்டதான். இப்போ அவ்வளவுக்குள்ள ஃபைட் பண்ணி அவ்வளவுக்குள்ள ஒரு சண்டை போட்டு அவ்வளவுக்குள்ள இருந்த இந்த காங்கிரஸ் கிட்ட தான் இப்பவும் நீங்க கூட்டணியில இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்தவங்க சொல்றாங்கப்பா. நம்ம கருத்துல ஒண்ணும் கிடையாது, படத்தை கருத்து இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளவுக்குள்ள தமிழ்காரங்களாம் உயிர் நீட்டு இருக்காங்க, இந்த காங்கிரஸ் தான் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ கூடி குழாவி ஒண்ணு கூடி கூட்டணியில இருக்காங்களே அப்படின்ட்டு மறந்த சில பேர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறதா கேள்வி. ஒட்டுமொத்தத்துல உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே நீங்க ஒரு படமா கொண்டு வந்து இங்க போட்டு எப்படி இது உங்களுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்ட்டு ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஓகே மக்களே, தீ பரவட்டும். அந்த இதுல நிறைய பேர் விட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம்
ட்வீட் போட்டு தீ பரவட்டாங்க. கடைசியில பரவட தீ வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவில் தீ பரவி விரிசல் அடைந்து விட்டது. அடுத்த வீடியோ வந்து எங்க அண்ணன் நம்மளுடைய தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபி ஆபீஸ் போயிருக்காப்ல. அதை சாயந்தரம் ஒரு வீடியோ நம்ம அடுத்து போட்டுருவோம். அதுல என்னென்ன நியூஸ் வருது, யாரெல்லாம் சந்திச்சாப்ல, என்னென்ன கேள்விகளும் பதிலளிச்சாப்ல அப்படிங்கிற விஷயத்த போட்டுருவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்க உங்களுக்கு விடையை கொடுத்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்.